அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆலு சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஆலு சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 125 கிராம். இது கூடவேவும் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பயன்படுத்துகிற எந்த எண்ணெயாவது இருக்கலாம். 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைகளால் இந்த மாவையும் எண்ணெயையும் நல்லா அப்படியும் பிசிறி விட்டுருங்க. மாவு கூட எண்ணெய் நல்லா கோட்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிச்சிருங்க. இது கிட்டத்தட்ட பூரி பதத்துக்கு தான் ஆலு சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசையணும். ரொம்ப தளர்வாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டஃப் பண்ணுறப்ப மாவு அப்படியும் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா இறுக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. இதை மாதிரி இழுத்து நல்லா பிசையணும். அந்த மாதிரி பிசைகிறப்ப மாவு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். சப்பாத்தி ஈஸியாக போட முடியும். நீங்கள் பிசைஞ்ச மாவு கிட்டத்தட்ட இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அந்த மாவில் அப்படியே லேசாக எண்ணெய் பூசி அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ஆலு சப்பாத்திக்கு தேவையான ஸ்டஃபிங் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூடவேவும் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி. அது கூடவேவும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போது நான் ஒரு 3 சின்ன சைஸு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு அதை நல்லா மசித்து வச்சுருக்கிறேன். அந்த மசியலையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. இந்த ஸ்டஃபிங்கில் கட்டியாக இருந்ததுன்னா நம்ம சரியாக சப்பாத்தி ஸ்டஃப் பண்ண தேய்க்க முடியாது. அது கூடவேவும் அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இது கூடுதலான சுவையை கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். ஒரு ஒர்க் ஏரியாவில் கொஞ்சமாக ரா ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த அளவு திக்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூடிட்டு மேலே இருக்கிற பகுதியை நீங்கள் அப்படியும் கொஞ்சமாக அப்படியே எடுத்துருங்க. ஏன்னா அந்த மையப்பகுதியில் அதிகமாக மாவு இருந்ததுன்னா சரியாக வேகாமல் போயிடும். அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா விரல்களால் இந்த மாதிரி அமுழ்த்தி விட்டுருங்க. இப்போ லேசாக ரா ஃப்ளவர் தெளிச்சுட்டு இதை நல்லா சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்க்கிறப்ப அப்படியே ஏர் பாக்கெட்ஸ் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு ஃபோர்க்கு வச்சு லேசாக குத்தி விட்டுக்கோங்க. சப்பாத்தி ஈஸியாக செய்ய முடியும். இப்போ ஒரு தவாவில் லேசாக எண்ணெய் பூசிக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்திகளை போட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. அது கூடவேவும் மணத்துக்காகவும் சுவைக்காகவும் லேசாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான ஆலு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் ஆலு சப்பாத்தி கூட பூண்டு தொக்கு செஞ்சுருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.